எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ட்ரே ஹெல்பர்ஸ் எம்டிபி விலங்குகள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். இந்த சேனலோட முதன்மையான நோக்கமே விலங்குகள் நலன் தாங்க. இப்போது நம்ம விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனை விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக மட்டுமே என்னால் போக முடியாது. ஏன்னா என்னையும் என்னோட கண்ட்ரோலை தாண்டி என் மனசில் இருக்க கேள்விகள் இடையில கண்டிப்பாக சப் டாபிக்ஸ் போகும். முடிஞ்ச அளவு நான் ஒரு டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. இன்னும் வரும் காலங்களில் நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். எல்லாமே விலங்குகள் சார்ந்த விஷயங்கள், விலங்குகள் நலனுக்காக எடுக்கப்பட்ட விஷயங்கள், தீர்வுகள், எப்படி இதை நம்ம சரி செய்யலாம், இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமா தான் இருக்கும். முதல் விஷயம் கருத்தடைங்க. அதுக்கு ஒரு பெரிய டெஃபனேஷனே கொடுக்கணும். எத்தனை வீடியோஸ் கொடுத்தாலுமே அதை என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயம் மைண்டில் இருக்குது. ரெண்டாவது க்ரூயல்ட்டி, அதாவது விலங்குகளை துன்புறுத்துறாங்க, அது தீரவே மாட்டேங்குது. அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம விபத்துகள், இப்போ இந்த வீடியோ நான் பேசவே உங்களுக்கு பின்னாடி நான் போட்டுட்ருக்க ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லாமே விபத்து ஏற்பட்ட நாய்க்குட்டிங்க தான். ஏன் ஏற்படுது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. ஏன் விபத்து ஏற்படுது, முக்கியமான காரணம். அதாவது நான் எல்லாரையும் பொதுவாக வச்சு பேசல, என்னோட மைண்டில் என்ன தோணுதோ, என்னோட தாட்ஸ் என்னவோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இப்போது விலங்குகள் அப்படிங்கிறது, விலங்குகள் ரொம்ப முதன்மையாக மனிதர்களோட பழகிறது முன்னோர்கள் காலத்துலேருந்தே தொன்று தொட்டு வர்றது நாய்க்குட்டிங்க தாங்க. இப்போ அவங்க பெரும்பாலும் வீட்டு விலங்குகள் தான். இன்றைக்கி நம்ம நிறையா வெளிநாட்டு நாய்களை தேடி போயிட்டோம். அதனால் நம்ம நாட்டு நாய்களை நம்ம பராமரிக்க முடியாத காரணத்தினால மட்டும்தான் அவங்க தெருநாயாக இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்து, ஏன் இவங்க மெயின் ரோட்டுக்கு போகிறாங்க? இப்போ மனிதர்களை மட்டுமே சார்ந்திருக்க, மனிதர்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு வெளியே போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் முதன்மையான ஒரு விஷயம் பசி, முதன்மையான ஒரு தேவை உணவு, இல்லைங்களா? இப்போது அது கிடைக்காத பட்சத்தில் தான் அந்த நாய்க்குட்டிங்க எங்கேயாவது ஒரு வேளை உணவு கிடச்சிராதா, எங்கேயாவது ஒரு இத்தினோண்டு சாப்பாடு கிடச்சிராதா, ஒரு சின்ன பிஸ்கெட் கிடச்சிராதா, கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சிராதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க தேடி போகிறாங்க, வெளியே போகிறாங்க. நம்ம ஹைவேஸில் போகும்போது சில குப்பைகள், சில உணவுகள்லாம் நம்ம போட்டுட்டு போவோம். அதை சாப்பிட்றதுக்காக போய் அவங்க எங்கே போனாலும் கிடைக்கும், இந்த இடத்துல போனால் கிடைக்கும், இல்லை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி போகிற நாய்க்குட்டிங்க தாங்க பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன தீர்வு, என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு மனுஷங்களாம் நம்ம யோசித்து பார்ப்போமே. இப்போ நமக்கு பசிக்குது, ஒரு வேளை பசிக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகும், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. பசியோட ஒரு தாக்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியுங்க. ஒரு வேளை முடிஞ்சளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரெண்டாவது வேளை நினச்சி பாருங்கள். ஆனால் தெரு நாய்ங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க 10 நாள் ஆனாலும் சாப்பிடாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு கோபம், எவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு 50 வீடு இருக்குது. அதில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இல்லை விலங்குகள் விரும்புகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்த்துக்கே ஒரு 2 பேர் தாங்க இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 100 பேர், ஒரு கணக்கு மாவட்டம் விட்டுருங்க, ஒரு 100 பேரில் 2 பேர் 3 பேர் இருக்காங்க. நம்ம எப்படிங்க எல்லா நாய்க்குட்டிங்களும் நம்ம பராமரிக்க முடியும்? வீட்டில் நம்ம மிச்சமாகிற உணவுகளை நம்ம வீட்டு முன்னாடி ஒரு தட்டு வச்சு போட்டாலே அவங்க சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க ஃபஸ்ட்டு வெளியே போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு உணவு, ஒரு இடம், அது நமக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? கிடச்சிட்டா அவங்க வெளியே போக மாட்டாங்க. அதனால் பெரும்பாலும் விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நிறைய விஷயம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கும் நிறையா விதமான புரிதல்கள் இருக்கும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். இப்போது இந்த நாய்க்குட்டிங்களுக்கு அடிபட்டுருச்சு, என்ன பண்ண முடியும்? யாருனாலையும் நம்ம நின்று பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம ரொம்ப டிஜிட்டல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு நேரம் இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இது என்ன பண்ணலாம்? இது நம்ம ஒரு ரெஸ்கியூவருக்கோ, ஒரு டீமுக்கோ, ஒரு அனிமல் லவருக்கோ ஃபோன் பண்ணி ஒரு லொக்கேஷன் கொடுத்து நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக இதை எப்படி தவிர்க்கலாம்? விபத்துக்களையே நம்ம தவிர்த்துடலாங்க. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு தட்டு வைக்கிறோம், ஒரு பவுல் வைக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம். வீட்டில் வேஸ்ட் ஆகிற கொஞ்சோண்டு சாப்பாடுங்க, அவங்களுக்குன்னு தனியாக கிடையாது, கொஞ்சோண்டு சாப்பாடை நம்ம அந்த தட்டில் போட்டு வச்சாலே அங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. பெரும்பாலும் பசினால் ஏற்படுற கோபம், எரிச்சல், விபத்து எல்லாமே மேக்சிமமாக குறைஞ்சிருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது கருத்தடை இருக்குது.
அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை மட்டும் பண்ணிட்டனாவே 90% ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம பேசிடலாங்க. நம்ம அப்படி செய்ய ட்ரை பண்ணுவோமே. ஒரு ஒரு ஏரியாவில் தொடர்ந்து விபத்து நடந்துகிட்டே இருக்குது, ஓகேங்களா? அந்த ஏரியா அதுக்கு காரணம் நாய்கள் கிடையாதுங்க, நம்ம தாங்க காரணம். நம்ம அதுகளுக்கு முடிஞ்ச அளவு உணவு வைப்போமே, ஒருவேளை உணவு வைப்போமே, அது போதுமே. இதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் சப் டாபிக்ஸே போயிட்டுருக்கு. அதுக்கு எனக்கு கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. இது பெரும்பாலும் மனுஷங்கனால தான் ஏற்படுது, நம்ம தான் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஈஸியாக குறை சொல்லிடலாங்க. குறை சொல்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட நோக்கம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம். நம்ம இந்த முறையை செயல்படுத்தி பார்க்கலாம். இப்படி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லாருமே நல்லா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அது விபத்து ஏற்பட்டு அதே இடத்துல 3 நாள் 4 நாள் வலியோட எவ்வளோ வலிக்கும். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? நமக்கே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். நம்ம சொன்னாலுமே அது குறையாது. இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுல நமக்கு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கூட இல்லைங்க. நாங்கள் விலங்குகள் நல ஆர்வலராக இருக்கோம். எங்களால் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே கவர் பண்ண முடியாதுங்க. இந்த உலகத்தையே ஒருத்தர்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது பாசிபிளாக கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடு 4 வீடு சேர்ந்து இதை பண்ணினா மட்டுமே, இவங்க பண்ணினா கூட எந்த பிரச்சனையுமே நடக்காதுங்க. நான் ஷியோராக சொல்கிறேன். இல்லை எல்லாருமே எங்கள் ஏரியாவில் நாங்கள் செய்வோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் நாய்கள் இனப்பெருக்கம் எதுவுமே நடக்காதுங்க. இருக்கிற நாய்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக அந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பாகவும் எந்த விபத்து நடக்காமல் இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, விபத்து நம்மளுக்கும் நல்லது, மனிதர்களுக்கும் நல்லது, வாயிலா ஜீவன்களுக்கும் நல்லது. அவங்களையும் கொஞ்சம் மனசில் வைப்போமே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி செய்து பார்க்கலாம். தேங்க்யூ.